இந்த வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மக்களாட்சியின் மனசாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை புரிந்து வரும் தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னுடைய கால் படாத இடமில்லை, கண்படாத பொருள் இல்லை என்று கடமையாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்ம வீரர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையில் 27, 28 தேதிகளில் மண்டலம் 10, 11, 13, 14, 15 ஆகிய மண்டலங்களை உள்ளடக்கிய மாமன்ற உறுப்பினர்களையும் மரியாதைக்குரிய டிசி ஒர்க்ஸ் ஆர்டிசி அவர்களுடைய முன்னிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பல்வேறு சேவை துறைகளுடைய அதிகாரிகளில் உள்ளடக்கிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கு பெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கருத்துக்களை மழையின் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்காக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்களையும் கடந்து எதிர்க்கட்சி நிலையில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கான அடிப்படை கட்டமைப்புக்கான மழைநீர் கால்வாய்கள் பகுதிகளை சுத்தமிடுகிற தூர்வாருகின்ற பணியாக இருந்தாலும் ஒரு பெரும் மழை பாதிப்பு வந்தாலும் அதை தாங்கி தடுத்து நிறுத்தி மக்களுடைய சேவையை மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான எப்படிப்பட்ட திட்டங்களை இங்கே செயல்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இங்கே பேசிய அதிமுகவினுடைய நண்பர்கள் ஏதோ அரசியலுக்காக சில செய்திகளை இங்கே போறப்போக்கில் பேசிவிட்டு சென்றார். ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு அது இயற்கையின் பாதிப்பு அல்ல, மனித தவறால் ஏற்பட்ட பாதிப்பு என்று சொல்லிய நிலையில் அந்த வெள்ள பாதிப்பின் காரணமாக சென்னை பட்ட துயரம், துன்பம், மக்களுடைய சொல்ல முடியாத துன்பங்கள், வீதிகளில் தண்ணீர் புகுந்து, வீடுகளில் புகுந்து, தொழிற்சாலைகளில் புகுந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதை ஒரு படிப்பினையாக சிறியம் எடுத்துக் கொள்ளாமல் 10 ஆண்டு கால மாநகராட்சி நிர்வாகத்தை பாழ்படுத்தியது மட்டுமல்லாமல் எந்த முன்னேற்றுவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடாத நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு சென்னை நகரம் நாடு போற்றும் ஒரு நல்ல நகரம் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்களாட்சியின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சென்னையினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மிக பெரிய அளவில் மேம்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு மழைநீர் கால்வாய்களில் குறைந்தது 40 சென்டிமீட்டர் மேல் மழை பெய்தாலும் கூட அந்த நீரை தாங்கி சென்று கால்வாயில் கலக்கின்ற அளவிற்கு திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. எங்கெல்லாம் இணைப்புகள் கொடுக்கப்படாமல் இருந்ததோ சிறிய ஓடைகளில் கால்வாய்களில் இருந்து பெரிய கால்வாயை இணைக்கின்ற பகுதிகளை கண்டறிந்து பெரும்பான்மை பகுதிகள் 1-2 இடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அது இணைக்கப்படாமல் இருக்கலாமே ஒழிய பெரும்பான்மை இடங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக அந்த பெரிய ஓடைகளில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி எப்படிப்பட்ட மழை வந்தாலும் மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்து அவர்களுக்கு எல்லா நிவாரணங்களையும் செய்வதற்கு
ரிலீஃப் சென்டர்கள், உணவு தயாரிப்பு கூடங்கள் என்று மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் இவையெல்லாம் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு வகையில் சென்னையுடைய கட்டமைப்பை உயர்த்தியது மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா துறைகளினுடைய சேவை துறைகளையும் பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், மனிதவள குறியீட்டில் வளர்ச்சியை நோக்கி செல்வதாக இருந்தாலும், எல்லா துறைகளிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மறுப்பதற்கு இடமில்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நம்முடைய தமிழர் சொன்னார். புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, அதையும் தாண்டி வள்ளுவன் தன்னை இந்த உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிசையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முதல்வராய் பொறுப்பேற்று முன்னேறிய தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் இடம்பெறுவார் என்பதை இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு மாநகராட்சியுடைய கட்டமைப்பு இந்த 4 ஆண்டு காலங்களில் 3000 கிலோமீட்டர் அளவுக்கு மழைநீர் கால்வாய்களை மேம்படுத்தியதனுடைய விளைவு, மழை பெய்தால் எதையும் தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு சென்னையினுடைய வெள்ள பாதிப்பை தடுக்கின்ற அளவுக்கு வளர்ந்ததன் காரணமாக உலக வங்கியாக இருந்தாலும், ஆசிய வங்கிகள் போன்ற பெரும் வங்கிகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு சென்னையினுடைய கட்டமைப்பை உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வங்கிகளுடைய நிர்வாகங்கள் நகரின் வெள்ள தடுப்பு ஒரு மாதிரியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் சென்னை என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்னுதாரணமான ஒரு மாநகராட்சியாக வெள்ள தடுப்பு மாதிரியை மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த நிர்வாகம் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்களே அங்கீகரித்திருக்கிறார். ஆகையால் தான் வெளி மாநிலங்களில் இருந்து கூட வருகை தந்து வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை சென்னையில் எப்படி மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று பல மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நம் அதிகாரிகளிடத்திலே கலந்து ஆலோசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சட்டங்கள் ஏற்றுவதும் திட்டங்களை வகுப்பதும் ஆட்சியாளர்களின் கடமையும் வேலையும். அந்த வகுக்கப்பட்ட திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து கொண்டு முறையாக அவர்களுக்கு பயன்பெறும் வகையில் சேர்ப்பது அதிகாரிகளுடைய கடமை. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் மாநகராட்சிக்கு கிடைக்கப்பெற்ற நம்முடைய அதிகாரிகள் கடமை உணர்வையும் தாண்டி, பொறுப்புணர்வையும் தாண்டி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு அற்புதமாக பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரிகளை நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக நாம் பேசிய தோழர்கள் எடுத்து சொன்னார்கள், அழைத்தவுடன் 10, 15, 20 நிமிடங்களில் இடத்திற்கு வந்து கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறார். மின்னல் வேகத்தில் வருகிறார், வந்து அந்த பணிகளை சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்று சொன்னார்கள். அதே போல என்னுடைய வார்த்தை, குறிப்பாக எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய தோழர் சிற்றரசு குறிப்பிட்ட குதிரை பந்தய மைதானத்தில் ஒரு நாள் ஆணையர் வந்து பார்க்கின்ற போது நான் சொன்னேன், இந்த நீர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, இந்த நீரை இங்கே தடுத்து நிறுத்துவதற்கு தாங்கள் ஏதேனும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக அந்த பக்கத்தில் இருந்த ஆட்டின் அவர்களை அழைத்து அவர்களுக்கு பேரிடர் சம்பந்தமான தாக்கீடுகளை வழங்கி அந்த இடத்தை எடுத்து புறத்தை வெட்டுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார்கள். சென்ற ஆண்டு 4 பில்லியன் சென்ற தண்ணீரை தேக்கிறோம், ஆனால் இந்த ஆண்டு 8.66 பில்லியனை தேங்கக்கூடிய அளவுக்கு விரிவுபடுத்தி தந்திருக்கிறார். அதே போல நம்முடைய எம்ஆர்டிஎஸ் ரோடு, அங்கே 6 வெண்டை டாக்டர் பார்வையிடுவதற்காக வந்தார். நான் சொன்னேன், சார் இந்த சைடுல இருக்க ஊரெல்லாம் பாதிக்கிறது, இங்க ஒரு நீர்த்தேக்கத்தை நீங்க ஏற்படுத்தீங்கன்னா வர தண்ணி எல்லாம் இதுல தேங்கிடும், ஊர்ல நிக்காது தண்ணி.
உடனடியாக அதையும் குளத்தை வெட்டி இன்றைக்கு 1.25 மில்லியன் தண்ணீர் அங்கே தேங்கிக் கொண்டு மிக சிறப்பாக அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். ஆணையர் இடுகின்ற கட்டளைகளை அவர் மின்னல் வேகத்தில் செயல்படுகின்ற செயல்பாடுகளை நம்முடைய டிசி ஒர்க்ஸ் அவர்களும் ஆர்டிசி அவர்களும் ஒரு மின்சார பாய்ச்சலோடு அந்த பணிகளை திறன்பட வேகமாக விரைவாக முடித்து தருகின்ற மிக சிறப்பான அதிகாரிகள். குறிப்பாக புதிதாக வந்த நம்முடைய ஆர்டிசி அவர்கள் 24 மணி நேரமும் வீட்டுக்கு போறாங்க அந்த ஆபீஸ்ல தான் இருக்கிறார். மிக சிறப்பாக எந்நேரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் சின்ன விஷயம் தான் எனக்கு சொல்லுங்க அப்படி என்று சொல்லி மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய மண்டல அலுவலர்கள் எங்களுடைய ஜோனில் இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரிகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து இப்படிப்பட்ட அருமையான கட்டமைப்புகளை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டுகிற வகையில் மிக சிறப்பாக வடிவமைத்து தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் நேரு அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஆணையர் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இத்தனை வளர்ச்சிகளையும் நாம் கொடுத்தாலும் கூட இன்னும் முன்னேறி செல்ல வேண்டிய பல தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய தேவைகள் பல கோரிக்கைகளாக இங்கே முன்வைக்க நான் விரும்புகிறேன். மாநகராட்சியுடைய கட்டமைப்புகள் மேம்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு கழிவு நீருடைய கட்டமைப்புகள் சில தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக என்னுடைய வார்டில் சிட்டி லிங்க் ரோடில் மண்டலம் 12 இருந்து 5 இடங்களில் கழிவு நீர் நேரடியாக வந்து மழைநீர் கால்வாயில் கலக்கிறது. இதை வியாபாரி சங்கங்கள் கூட ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். அந்த வீதியிலே இருக்கக்கூடிய ஓரம் இருக்கக்கூடிய வீடுகளில் போர்ல அவங்களுடைய சம்புல சாக்காடை கலப்பு ஏற்படுகிறது. ஆக அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சந்திரன் மண்டல குழு தலைவரும் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார் அதிகாரிகளிடத்தை. நானும் சொல்லியிருக்கேன். மண்டலம் 13 மெட்ரோ வாட்டர் நீங்கள் ஒரு சிறப்பு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி போட்டு உருக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சிறிய உந்து நிலையத்தையாவது அமைத்து பெரிய உந்து நிலையத்திற்கு அதை மழை மாற்றுகின்ற பணியை உடனடியாக நீங்கள் செய்து தர வேண்டும். அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அதே போல வேலைச்சேரியில் எனக்கு முன்னால் பேசிய தோழர் ஆனந்தன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கழிவு நீருடைய பாதிப்பு. அந்த 176 177 வார்டுகளில் அந்த கழிவுநீர் கட்டமைப்பு மிகவும் மோசமான நிலையில் தான் இருக்கிறது. காரணம் எல்ஐசி நகர் என்று சொல்லப்படுகிற அந்த பம்பிங் ஸ்டேஷனில் புதிய ஒரு வழித்தடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எல்ஐசி நகர் பம்பிங் ஸ்டேஷனில் எல்பி ரோடு வந்து பெருங்குடிக்கு செல்லுகிறது. அந்த எல்ஐசி நகர் பம்பிங் ஸ்டேஷனில் நேரடியாக 1000 சுற்றுலா உள்ள விட்டம் கொண்ட ஒரு குழாய் அமைப்பு ஏற்படுத்தி அது நம்முடைய பெருங்குடிக்கு நேரடியாக செல்லுகின்ற நிலையை அமைத்து அது சிறிய பிரச்சனைகள் உடைப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வதற்கு குறைந்தபட்சம் அந்த எல்ஐசி நகர் பம்பிங் ஸ்டேஷனுடைய குதிரை திறனை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு மேயர் அவர்களும் ஆணையர் அவர்களும் குறிப்பிடுத்த அந்த துறைக்கு இதை அறிவுறுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். என்னுடைய மண்டலம் ஒரு பழமையான மண்டலம் இருக்கின்ற காலத்தால் நீண்ட நாட்களுக்கு முன்னால் போடப்பட்ட இந்த கழிவு நீர் பாதைகள் எல்லாம் பல இடங்களில் சிதலமடைந்திருக்கிறது. அந்த மேனல் என்று சொல்லப்படுகிற அந்த மேனலில் அதில் கற்கள் தான் இருக்கிறது. மழை பெய்தால் மழை நீர் கழிவு நீருடைய பாயக்கூடிய அளவுக்கு ஊறி உள் சென்று பாயக்கூடிய அளவுக்கு அந்த மேனல்கள் மிகவும் பழுதடைந்திருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக ஒரு விரிவான ஆய்வை நடத்தி எப்படி இந்த மழைநீர் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இப்படி ஒரு விரிவான திட்டத்தை அமைத்து இன்றைக்கு சென்னையினுடைய நீர் வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறோமோ குறைந்தபட்சம் எங்களுடைய பழமையான மண்டலத்தில்
மெட்ரோ வாட்டர் இடத்திலே மேயர் அவர்கள் தலையிட்டு நம்முடைய ஆணையர் அவர்களுடைய அறிவுறுத்தலை சொல்லி அனைத்து வார்டுகளிலேயும் அந்த கழிவுநீர் போக்கை முறையாக நீங்கள் ஸ்ட்ரென்தன் செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய கண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பார்க்கு ஆணையர் அவர்களுக்கு அது தகுந்த விளக்கம் கொடுத்துட்டார். இது அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு பார்க்கல நிறைய அது நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன என்று சொன்னார், இந்த பூங்காக்களை நிர்வாகம் செய்வதில் பராமரிப்பதை மண்டல அளவிலான அதிகாரிகளிடத்திலே அதை கொடுத்து செய்தீர்களேயானால் அந்த உள்ளூரில் சார்ந்த அந்த ஒப்பந்ததாரர்கள் அதை கண்டிப்பா எடுப்பார்கள். அப்போ அவர்களிடத்தில் பல வேலைகள் செய்கின்ற காரணம் அந்த மாநகராட்சி பூங்காவை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்கின்ற அதிகாரிகள் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் நேரடியாக. இது பெரிய கான்ட்ராக்டர்கள் வரதுனால இது பூங்காக்கள் பப்ளிக் உங்களுக்கு மக்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய இடம் என்ற காரணத்தினால் அது மண்டல அளவிலே நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுத்து நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பல்வேறு காரணிகள் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாட்டின் இதயமாக இருக்கக்கூடிய சென்னையில் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை, அதை சாலைகளாக இருக்கலாம், மேம்பாலங்களாக இருக்கலாம், கழிவுநீர் பாதைகளாக சீர்படுத்துவதாக இருக்கலாம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அனைவரும் பாராட்டுவதையும் தாண்டி இன்று உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சென்னை ஒரு பெருமைமிக்க சென்னையாக மழைநீர் வெள்ள பாதிப்பை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முன்மாதிரியாக சென்னையாக இந்த மாநகராட்சி மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறது. அந்த வகையில் மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் அவர் துறை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடுதலைகளே. நன்றி, வணக்கம்.